தன் வாழ வேண்டிய வயதில், தன் இளமை பருவத்தில், தன் தேக்கு மர உடலில் தீயிட்டுக் கொண்டு தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக என்று உலகத்தில் எத்தனையோ இனங்கள் இருக்கிறது. எந்த இனமும் மொழிக்காக உயிரை தியாகம் செய்யவில்லை. அப்படி மொழிக்காக உயிரை தியாகம் செய்த ஒரு பண்பட்ட, பக்குவப்பட்ட, ஒரு தியாக மனப்பான்மை உள்ள, தன் தாயை பழித்தாலும் விடேன், ஆனால் என் தாய் மொழியை பழித்தால் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய, மொழியின் மீது மாறாத பற்று கொண்ட ஒரு தமிழ் இனம். ஆனா இன்னைக்கு நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன்ல தமிழ் இல்ல, நம்முடைய விமானத்தில் தமிழ் இல்ல, நம்முடைய கடை வீதிகளிலே நம்முடைய தமிழ் இல்ல, இங்க இருக்கிற ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளிலே தமிழ் பயிற்சி மொழி பாடமொழி இல்ல, சிபிஎஸ் பள்ளிகளிலே தமிழ் பயிற்சி மொழி பாடமொழி இல்ல. இன்றைக்கு எல்லா துறைகளிலும் அலுவல் மொழியாக தமிழ் இல்லை. ஆக அந்த தமிழ் மொழியை எல்லா அரசு அலுவல் மொழியாக தொடர வேண்டும். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வேண்டும், தமிழர்களுக்கு வேண்டும். நாங்கள் வட இந்தியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் வட இந்தியர்களை கொண்டு வந்து நம்முடைய வரி பணத்துல நம்மளுக்கு ரேஷன் கடையில் கொடுக்க வேண்டிய பொருளை அவனுக்கு இன்னைக்கு கொடுக்கறாங்க. ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஓட்டு, அப்படி என்று திணிப்பதைத்தான் தமிழகம் எதிர்க்கிறது, தமிழர்கள் எதிர்க்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறதை தவிர தனி மனிதர்களை அல்ல.